கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது அதை எப்படி வைத்திருந்தா, எந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி வந்தால், கடந்து வந்தால் நம்மளுடைய நம்பிக்கைக்கு முழு பலன் கிடைக்குங்கிற ஒரு கருத்தை ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் அருளமுதம்ங்கிற புத்தகத்தில் எழுதியிருப்பார். பகுத்தறிவும் நம்பிக்கையுங்கிற தலைப்பில் பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, நம்மளுடைய அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்களோ, எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ, அதை வச்சு தான் நம்ம நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்த மாதிரி நம்ம என்ன படிப்பு படிச்சிருக்கோமோ, கல்வியினால் வரக்கூடிய ஒரு சேஞ்சஸ், மனமாற்றங்கள், அந்த கல்ச்சர், பிஹேவியர் இதெல்லாம் மாறும்பொழுது அதை எடுத்துக்கிறாங்க. படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கிறாங்க. அதற்கு அடுத்த மாதிரி நமக்குன்னு ஒரு பாதை, இதுதான் எனக்கு பிடிக்கும், இது அனுபவத்தினால ஒரு விஸ்டம் டீத்துன்னு வரும்னு சொல்லுவாங்களே, 25 வயசில் ஞானப்பல் முளைக்குன்னு சொல்லுவாங்க. அவனுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி வர்றது 25லேருந்து 35 வயதுக்குள்ளே அது அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி, இதுதான் என்னுடைய பாணின்னு ஆரம்பிக்கிறான். ஆனால் ஒரு முக்கியமான வேலையை நம்ம செய்யணும் போது நம்ம நம்ம குடும்பத்தில் எப்படி பண்ணுவாங்களோ, நம்ம எப்படி வளர்ந்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செய்வோம். உதாரணமாக அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு வீடு கட்டணுன்னா அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்டு பழக்கம் இல்லாத ஒருத்தங்க குடும்பத்தில் பிறந்தவன் தானே முன்னின்று தன்ட்ட இருக்கிற காசை செலவு பண்ணி தன்னுடைய சூழ்நிலையை மட்டுமே சரி பண்ணி வீடு கட்ட ஆரம்பிப்பான். அதனால் காரியம் பெரும்பாலும் கூடி வந்துடும். தடை அப்படின்னு வந்ததுன்னா, அதில் ஏதாவது தடங்கள் வந்ததுன்னா, நம்ம படிப்புனால், கல்வியினால் தனக்கு ஏற்பட்ட ஒரு அறிவை பயன்படுத்தி எப்படி தானே பணத்தை ஜென்ரேட் பண்ணலாங்கிறத செய்து பண தடை வந்தால் அதை சரி பண்ணி அந்த விஷயத்தை அறிவை பயன்படுத்தி அதை சரி பண்ணுறான். அதுக்கு மேலேயும் ஒரு கஷ்டம் வந்ததுன்னா, சிரமம் வந்ததுன்னா, அவனுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், அதை ஒட்டி சமாளிக்க முயற்சி பண்ணுவான். இதெல்லாம் பழிக்க ஒவ்வொரு விஷயமும் பழிக்க அவனுக்கு அதன் மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அதற்கப்புறம் பார்த்தா சட்டம் எப்படியா இருந்தாலும் சட்டம் என் பக்கம் இருக்குது, அதனால் என் பக்கம்தான் பழிக்குன்றது ஒரு நம்பிக்கை. அதுக்கு அடுத்தது ஊரில் நியாயம் அநியாயத்தை பார்ப்பாங்க ஊரார், அதனால் யாரும் அநியாயமாக பேச மாட்டாங்க, நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறதுனால நம்ம பக்கம்தான் பழிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது என்னுடைய திறமை எப்பயுமே தோற்றதில்லை, நான் இதெல்லாம் எனக்கு நல்ல ஈஸியான வேலை, இந்த விஷயத்தில் எனக்கு அதிகமான திறமை இருக்கிறதுனால பழிக்குன்னு நம்மளுடைய திறமையை நம்புவோம். இது எல்லாமே எப்படி வீட்டுடைய பழக்கத்தை ஒட்டி நம்ம செயல்படுறது மேலே இருக்கிற நம்பிக்கை, அதுக்கு மேலே நம்ம படிப்பினால் வந்த அறிவின் மேலே நம்பிக்கை, அதுக்கு மேலே நான் இப்படி தான் இருப்பேன், எனக்குன்னு ஒரு சில நம்பிக்கை வளரும்போது இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதை தாண்டி சமூகத்தில் இருக்கக்கூடிய சட்டம், ஊரார், இவங்க இருக்கக்கூடிய அவங்க மேலே இருக்கக்கூடிய நியாயம் அநியாயம் மேலே இருக்கிற நம்பிக்கை, அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய திறமை மேலே இருக்கிற நம்பிக்கை, இது எல்லாமே பகுத்தறிவுக்கு உட்பட்டு இருக்கக்கூடியது. சட்டம், ரூல், நியாயம், திறமை, நம்மளுடைய நிலைமை, வழக்கம், பழக்கம், இது எல்லாமே நமக்கு நம்பிக்கை உண்டு. அதுக்கு அந்த நம்பிக்கை பெரும்பாலும் நமக்கு பலனை கொடுத்துரும். டாக்டர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட அந்த வகையை சேர்ந்ததுன்னு எழுதியிருப்பார். அப்போது இந்த நம்பிக்கை எல்லாம் ஒரு விஷயத்தில் பழிக்கலைன்னா அப்போ தான் என்ன பண்ணுவோம், இதையெல்லாம் தாண்டி நம்ம கடவுளை நம்புவோம். அப்போது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஒரு தெய்வ நம்பிக்கை உண்டு. ஆனால் அதனால் பகுத்தறிவுலேருந்து வெளியில் இருக்கிறது இல்லை, பகுத்தறிவுக்கு மேற்பட்டதுன்னு சொல்லலாம். பகுத்தறிவு இல்லாதவன் அந்த மாதிரி நம்பிக்கையை எடுத்துக்கிட்டான்னா அது மூட நம்பிக்கை. அதாவது என்னென்னா, நம்ம நம்புறதில்ல ஒரு சத்தியம் இருக்கணும், அதுதான் பகுத்தறிவுக்கு மேற்பட்ட நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கைன்னு சொல்கிறேன். அப்போ அந்த நம்பிக்கையை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் ஃபைத்துன்னு சொல்லக்கூடிய தெய்வ நம்பிக்கை, ஸ்ரத்தான்னு சொல்லக்கூடியது. அப்போது என்னென்னா, அந்த நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்குன்னா தெய்வம் நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டு ஒரு பிரச்சனை தீர்றதுக்கு இந்த சட்டம், திறமை, புத்தி, பழக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடிய நம்பிக்கையை தாண்டி நம்ம வரணும். அப்படி கடந்து வந்தால்தான் நம்பிக்கையோட முழு பலன் கிடைக்கணுங்கிறாங்க. அதனால் தெய்வ நம்பிக்கைங்கிறது
இதெல்லாம் தாண்டினது. அதனாலங்கிறதெல்லாம் விட்டுட்டு தெய்வத்தை மட்டுமே நம்பக்கூடிய விஷயம். நம்ம மார்க் வாங்கியிருக்கோம், நமக்கு கிடச்சிருங்கிற விஷயங்கள் இருந்தாலுமே கூட இது தகுதி. இந்த தகுதியின் அடிப்படையில் நான் தெய்வத்தை நம்புகிறேன்னு சொல்லும்போது, இந்த நம்மளுடைய திறமையை நம்பாமல் இறைவன் நம்பும்போது நமக்கு எது உயர்ந்ததோ எது சிறந்ததோ அது கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா நம்ம அறிஞ்சது நமக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒரு வரையறைக்கு உட்பட்டு இருக்கும்போது இறைவனுக்குத்தான் நமக்கு எது நல்லதுங்கிறது தெரியும். அதனால் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தில் நம்புகிறோன்னா இதெல்லாம் செய்திருக்கேன், அதெல்லாம் இந்த சட்டப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம சரிவர பண்ணி ஆகணும் தான். நம்ம எந்த விஷயத்தில் சத்தியம் இருக்கோ, எந்த விஷயத்தில் நமக்கான ஒரு நியாயம் இருக்கோ அதன்படி தான் நம்ம போகணுங்கும்போது, அதை தாண்டி அது பலிக்காத போது அதை எல்லாத்தையும் விடுத்து அநியாயத்தினுடைய பலம் அதிகமாகும்போது அந்த விஷயத்தெல்லாம் விடுத்து நம்ம மேலே இருக்கக்கூடிய சத்தியத்தின் அடிப்படையில் அதை கடந்து தெய்வத்தை நம்பணுங்கிறது தான் இந்த விஷயத்தில் அவர் சொல்கிறார்.